ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। शांति मंत्रम बृहदारण्यकोपनिषत् ध्यान श्लोकम भगवद्गीता। ओम प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्स सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पंगुं लंघयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। भगवद्गीதை 7வது அத்தியாயம் ஞான விஞ்ஞான யோகம். இதில் 4, 5 சென்ற வகுப்பில் பார்த்தோம். சில உதாரணங்கள் 1, 2 விட்டுட்டேன். அதனால் இந்த கிளாஸில் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 6, 7 இப்போது சுருக்கமாக பகவான் 4, 5வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நானே இந்த உலகமாக இருக்கிறேன். இந்த உலகத்தை பகவான் 2ஆக பிரிக்கிறார். ஒன்று சப்ஜெக்ட், இன்னொன்று ஆப்ஜெக்ட். அதாவது காரண காரியம். உள்ளுணர்வு உடையது, அதாவது பியூர் கான்சியஸ்னஸ் அல்லது ஜடம். அனுபவிப்பவன், அனுபவிக்கப்படும் பொருள். அறிபவன், அறியப்படும் பொருள். இங்கு காரணம் அறியப்படுபவன், உள்ளுணர்வு உடையவன், அனுபவிப்பவன். அதாவது காரணம் என்பது அறியப்படுபவன், நோயர். உள்ளுணர்வு உடையவன், அனுபவிப்பவன். இவையெல்லாம் ஒன்றுதான். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கும் காரியம், பொருள்கள் அறியப்பட வேண்டியது, அநேகமாக அனுபவிக்கப்பட வேண்டியது எண்ணற்றதாக இருக்கிறது. இந்த பொருள்கள் எண்ணற்ற, அந்த பொருள்களிலே எண்ணற்ற வித்தியாசமும் இருக்கிறது. ஒரு பொருளும் வித்தியாசம் இருக்கிறது. இப்படி ஒரே ஒரு காரணம், அதிலிருந்து தோன்றிய பல காரியங்கள், அந்த காரியத்திலே அநேக வித்தியாசங்கள். இந்த கருத்தை குறிப்பாக 13வது அத்தியாயத்தில் சொல்ல போகிறார். இந்த கருத்தினுடைய விளக்கம், அதாவது சேத்திரஜ்ஞ விவாக யோகம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பார் 13வது ஸ்லோகத்தில். அதாவது ஆத்மா அல்லது பரமாத்மாவுடைய இயற்கையில், அதாவது ஆத்மா அல்லது பரமாத்மாவுக்கும் இயற்கைக்கும் உள்ள வித்தியாசம் பகவான் சொல்கிறார். இருப்பது ஒரே ஒரு பரம்பொருள், ஒரே ஒரு ஆத்மா, சேத்திரஜ்ஞன், அதாவது அறியப்படுபவன். அதாவது நோயர் யார் தெரிந்து கொள்கிறானோ அவன்தான் நோயர். இங்கு சேத்திரஜ்ஞன்னா ஒரே ஒருவன் அவன், அதாவது பரம்பொருள். அறியும் பொருள்கள், அதாவது அந்த சேத்திரஜ்ஞன் அனுபவிக்கப் போகின்ற, பார்க்க போகின்ற, உணரப்போகின்றது ஏகப்பட்ட பொருள்கள் இருக்கிறது, எண்ணற்றது இருக்கிறது. ஒவ்வொரு பொருளும் ஜடம், வரையறுக்கப்பட்டது, அனுபவிக்கப்படக்கூடியது. எப்பொழுது இந்த சேத்திரஜனை, எப்பொழுதும் இந்த ஜடம், அதாவது சேத்திரஜனை சார்ந்துதான் இந்த சேத்திரம் இருக்கும். இந்த கருத்தை மிக தெளிவாக, விரிவாக 13வது அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த 5வது அத்தியாயத்தில் அதோட பீஜம், அதோடைய விதை போட்டுட்டார். ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் இங்கே சொல்கிறார். என்னன்னா, அர்ஜுனன் நான் 3 தத்துவமாக இருக்கிறேன் என்று பகவான் சொல்கிறார். அர்ஜுனனிடம் பகவான் சொல்கிறார், நான் 3 தத்துவமாக இருக்கிறேன். என்ன? பியூர் கான்சியஸ்னஸ், அதாவது தூய உள்ளுணர்வு, அதை பரம்பொருள்னு சொல்லலாம். 2வது வரையறுக்கப்பட்ட
வரையறுக்கப்பட்ட கான்சியஸ்னஸ் அல்லது சிதாபாசம், அதுதான் ஜீவாத்மா. ரெண்டாச்சு. 3, உள்ளுணர்வு எல்லா உயிர்களிலும் குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்டதாக இருக்கும், அதாவது அதுக்கு ஜீவாத்மான்னு சொல்கிறோம். அதே போல் நாம் பார்க்கும் ஜடம், அதுதான் 3வது. 1 பியூர் கான்சியஸ்னஸ், அந்த பரம்பொருள். 2வது லிமிட்டட் கான்சியஸ்னஸ், அந்த சிதாபாசம். 3வது இந்த உலகம், அதாவது ஜெகத். இந்த ஜெகத் அது எப்படி இருக்குது அப்படின்னா ஜடமாக இருக்கிறது. பியூர் கான்சியஸ் அந்த இது ஜடமாக இருக்கிறது. அப்போது இந்த 3க்கும் உள்ள வித்தியாசம், இது அன்லிமிட்டெட். பியூர் கான்சியஸ் இஸ் அன்லிமிட்டெட், வரையறுக்க முடியாதது. இந்த ஜீவாத்மா லிமிட்டட் கான்சியஸ்னஸ். அதனால் இந்த நம்முடைய உடலுக்கு ஒரு கான்சியஸ்னஸ், பியூர் கான்சியஸ், அது இன்னொரு உடலுக்கு ஒரு கான்சியஸ் இருக்கும். இது வந்து சிதாபாசம். இதோடைய மொத்தம்தான் ஜீவாத்மா, பரம்பொருள், பரமாத்மா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்படி 3 நாம் பார்க்கும் ஜடம் இந்த பியூர் கான்சியஸ் தான். ஆனால் அது நமக்கு பார்க்கும் இந்திரியங்களுடைய லிமிட்னஸ்னால அது நமக்கு அது ஜடமாக தெரிகிறது. அதனால் நம்முடைய பார்க்கின்ற விதத்தில் இருக்குது. அதனுடைய தோற்றம், நாம் உயிரோடு இருக்கிறோம், நமக்கு சிதாபாசம் இருக்கிறது, நம்முடைய கான்சியஸும் லிமிட்டட். அது இல்லாமல் நம்முடைய கான்சியஸ் லிமிட்டட், நம்முடைய இந்திரியங்களும் லிமிட்டட். ஒரு குறிப்பிட்ட அளவு தூரம் தான் நம்மளால் பார்க்க முடியும். அதனால் நம்ம இந்த உலகத்தில் பார்க்கின்ற பார்வை எல்லாமே ஒரு லிமிட்டட் இதில் தான் பார்க்க முடியுது. அதனால தான் நமக்கு அப்படி ஜீவன் ஜடமாக தெரிகிறது. அதாவது ஜீவனை உயிருள்ளதை உயிருள்ளதாக பார்க்கிறோம், ஜடத்தை ஜடமாக பார்க்கிறோம். ஆனால் ஜடத்திலையும் அந்த சச்சிதானந்தம் இருக்கிறது. ஏனென்றால் எல்லாமே பகவானாக இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் நம்மில் உள்ள, அதாவது இந்த உயிர் ஓட்டம் உள்ளவை போல நமக்கு தோன்றுகிறது. அதாவது நமக்கு ஒரு ஜீவனை பார்க்கும் பொழுது உயிரோட்டம் இருக்குன்னு தெரிகிறது. இந்த உள்ளுணர்வு நம்மால் உயிர் உள்ள ஜீவனை பார்க்க முடிகிறது. ஆனால் அதே நேரத்தில் இந்த ஜடத்தை பார்க்கும்போது நாம் அப்படி தெரிவதில்லை. நாம் இந்த உள்ளுணர்வு சச்சிதானந்தம், உயிருள்ள ஜீவன் உயிரற்ற ஜீவனையும் பார்க்க முடியுமா? அதாவது உயிருள்ள ஜீவனை நம்ம பார்த்துடலாம், அதில் சச்சிதானந்தம் இருக்குன்னு. ஆனால் உயிரற்ற ஜடத்தினும் நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னா நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டால் நம்முடைய லிமிட்டட் அந்த இந்திரியங்கள் இருக்கிறனால. ஸோ உயிரற்றது, அந்த உயிரற்றதில் இருக்குது அப்படிங்கிற இருப்பு சத்து அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எங்கே சத்து இருக்கோ அங்கே சித்தும் ஆனந்தமும் இருக்கும். அது ஏன் என்றால் நம்மளால் அது தெரிகிறதில்லை. காரணம் என்ன? நம்முடைய லிமிட்டட் சிதாபாசம், லிமிட்டட் கான்சியஸ்னஸ் இருப்பதனால. ஸோ சத்து இருக்கும்போது எப்படி சித்து இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்ம பார்க்குறோம். ஆறு, நதி, கடல், மலை எல்லாமே பார்க்குறோம். அதெல்லாம் வந்து உயிரற்ற ஜடம். ஆனால் இருப்பு நமக்கு தெரிகிறது. இந்த இருப்பு நமக்கு தெரிவதால் அதில் சித்தும் ஆனந்தமும் இல்லை என்றால் பொருள் அல்ல. அதில் சித்தும் ஆனந்தமும் இருக்கிறது. ஏனென்றால் எல்லாமே இறைவன் தான் என்று சென்ற வகுப்பில் நம்ம பார்த்தோம். இந்த வகுப்பில் நம்ம பார்த்தோம். நானே உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் இருக்கிறேன் என்று சொன்னார். இப்போ இதை அடுத்து 6வது ஸ்லோகத்தில் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறார். ஆக நம்முடைய பார்வையிலே தான் ஏதோ குறை இருக்கிறது. அதாவது லிமிட்டட் கான்சியஸ்னஸ், அதோடு லிமிட்டட் இந்திரியங்களை இருப்பதனால் நாம் உயிருள்ள விஷயத்தை பார்க்கும்போது அதனுடைய இருப்பு பிரகாசமாக தெரிகிறது, உயிருள்ளதாக தெரிகிறது. ஆனால் அதே கண்கள் வைத்து நாம் இந்த மலையோ ஆறோ அல்லது ஒரு சிறு கல்லோ பெரிய கல்லோ எதை பார்க்கும்போது அது ஜடம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். காரணம் என்னென்னா நம்முடைய லிமிட்டட் ஆகிடும். அதனால் இந்த வியாபித்து இருக்கின்ற இந்த சச்சிதானந்தம் நம்மால் பார்க்க முடிவதில்லை. அதுதான் சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் ஏற்கனவே நான் சொன்னது தான், இருந்தாலும் இந்த உதாரணம் இங்கே கரெக்டாக சூட்டபுளாக இருக்குன்னு நினைக்கிறேன். உதாரணமாக ஒரு அழகான மரத்தால் செய்யப்பட்ட ஒரு மேஜை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த அந்த மேஜைக்கு முன்னாடி ஒரு கரையானை உட்கார வச்சுருக்கோம், ஒரு ஆசாரியை உட்கார வச்சுருக்கோம், ஒரு சயின்டிஸ்ட்டை உட்கார வச்சுருக்கோம், ஒரு மகாபுருஷரை உட்கார வச்சுருக்கோம். மகாபுருஷன்னா ஞானியை உட்கார வச்சுருக்கோம். இந்த கரையான்கிட்ட கேட்கும்போது கரையான் என்ன சொல்லணும்? இது என்னுடைய உணவு. காரணம் அந்த மரம் தான் அதுக்கு உணவு, என்னுடைய உணவு அப்படின்னு சொல்லுவோம்.
அதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக போயிட்டால் இந்த ஆசாரியார் என்ன சொல்லுவார், ஆசாரி என்ன சொல்லுவார்னா, இது நல்ல மரம், தேக்கு மரம் அல்லது வேம்பு மரம் என்ன சொல்லுவார், இது அழகான ஒரு மேஜை ஒரு ஆசாரி செஞ்சுருக்கார் அப்படின்லாம் அவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் ஒரு சயின்டிஸ்ட் கொண்டு கேட்கும்போது என்ன சொல்வார் சயின்டிஸ்ட்டு, இது உள்ளே இருக்கின்ற அணுக்கள் என்னிடம் எனக்கு தெரிகிறது, அந்த உள்ளே இருக்கின்ற அந்த புரோட்டான் நியூட்ரான் வந்து மின்னல் வேகத்தில் சுற்றி சுற்றி வருகிறது என்று அந்த அறிவியல் அறிஞர் சொல்கிறார், பௌதிக அறிஞர் சொல்வார். அதே போல் ஒரு முக்த புருஷன் பகவான் ராமகிருஷ்ணனிடம் கேட்டால் என்ன சொல்வார், என்னுடைய தாய் பவதாரிணி மேஜையாக இருக்கிறாள். அதே நேரத்தில் நான் பார்க்கின்ற பொருட்கள் எல்லாம் அந்த தேவி, அவர் பகவான் ராமகிருஷ்ணன் எல்லாமே சொல்கிறார், எல்லாம் தேவியாக பார்க்கிறார், எல்லாமே எனக்கு இறைவனாகத்தான் தெரிகிறது என்றார். அந்த அனுபவத்தை சுவாமி விவேகானந்தரும் அடைந்தார், அன்னை சாரதையும் அடைந்தார். ஏன் தோத்தாபுரி மகராஜ் அவரும் அந்த உயர்ந்த நிலை அனுபூதியை அடைந்தார். ஆயிரக்கணக்கான மகான்கள் இந்த நிலையை அடைந்திருக்கார்கள். இதுதான் அறுதி நிலை, ஆன்மீகத்தினுடைய அறுதி நிலை இந்த நிலைதான். இங்கு பகவான் சொல்கிறார், நாம் பார்க்கும் எல்லா இந்த உலகத்தில் இருக்கும் எல்லாமே இறைவனை தவிர வேறு எதுவும் இல்லை. எப்பொழுது ஒரு சாதகன் சரியான கண்ணோட்டத்தில், சரியான புரிதலில், சரியான பார்வையில் அவனுக்கு எல்லா கேள்வியில் பார்க்கிறானா, அவனுக்குத்தான் அந்த இறைவன் தெரிவான் அப்படின்னு சொல்கிறான். ஏன், அந்த நம்மிடம் இருக்கின்ற அந்த கல்மிஷங்கள், அந்த ஈகோ அகங்காரம் போய்விட்டால் அவன் தெளிவாக பார்ப்பான், எல்லாம் அவனுக்கு இறைவனாக தெரியும். அதனால்தான் ஞானிகள் அதை எல்லாம் இந்த உலகத்தில் பார்க்கின்ற வஸ்துக்களை எல்லாம் இறைவனாக பார்க்கிறார்கள். இறைவன் என்றால் சச்சிதானந்தம். நாம் தான் நம்முடைய உலகத்தை படைத்திருக்கிறோம். நம்ம உலகத்தை படைக்கிறோம்னு சொல்லி மனோ தத்துவ நிபுணர்கள் தான் சொல்கிறாங்க. ஏன்னா நம்முடைய உலகம் நாமே படைத்திருக்கோம். நீயே உலகம், ஒரு பாட்டு கூட இருக்குது, சுவாமி விவேகானந்தர் சொன்னார், நீயே உன் உலகத்தை படைக்கிறாய் அப்படின்னு சொல்லி. ஸோ அது வேதாந்தத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே அதை சொல்லிட்டாங்க வேதாந்தம். இந்த உலகம் என்பது நாம் பார்க்கும் பார்வையில், நம்முடைய வரையறுக்கப்பட்ட மனோபாவத்தில் தான் இருக்கிறது. நாம் எப்படி பார்க்கிறோமோ அதைத்தான் இருக்கிறது. என்ன லிமிட்டட், நமக்கு நம்முடைய இந்திரியங்கள் லிமிட்டட்னால, சிதாபாசமும் லிமிட்டட்னால அதனுடைய எக்ஸ்பேன்ஷன் ஆகத்தான் நம்முடைய மற்றவங்களின் அந்த பகவான் சுவாமி விவேகானந்தர் சொன்ன மாதிரி, நான் என்னுடைய ஆன்மா வீழ்ந்து கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்வார். இதில் லண்டனில் ஒரு தடவை என்னவென்றால், அவருடைய சிதாபாசம் பெருக பெருக, அதாவது எக்ஸ்பேண்ட் ஆக கடைசி பரம்பொருள்கிட்ட போய் சேர்றதுன்னு சொல்கிறார் அவர். அதனால் இந்த விஷயத்தை வந்து நாம் அந்த எக்ஸ்பேன்ஷன் இஸ் லைஃப் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம குறுகிய எதிர்க்கிறது இது வந்து டெத்து, எக்ஸ்பேன்ஷன் இஸ் லைஃப் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்முடைய லிமிட்டட்லேருந்து நம்ம பார்க்கும்போது எல்லாமே இதாக தெரிகிறது. ஒரு ஜடமாக தெரிகிறது, ஒரு உயிருள்ளதாக தெரிகிறது, அந்த மாதிரி தான் நமக்கு தெரிகிறது. ஆனால் உள்ளபடி பார்த்தால் எல்லாமே இறைவன் தான் அப்படின்னு சொல்லி நாம் இந்த உதாரணத்தை பார்த்தாலும் ஒரு புரியும் நமக்கு. உதாரணமாக நமக்கு நாம் ஒரு மனிதனை பார்க்கிறோம். அவனுடைய சுபாவத்தை பார்த்தவுடன் அவன் நல்லவனா கெட்டவனா என்று நான் முடிவு பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நாம் பார்க்கின்ற ஒருவன் ஏதோ தீய செயல்கள் செய்கிறான், அதை நம்ம பார்த்துட்டோம். உடனே நம்ம என்ன செய்வோம், அவனுடைய ஒரு முகத்திரை, அதாவது அவனுக்கு ஒரு முத்திரை கொடுத்துருவோம். என்ன, இவன் தீயவன், இவன் எது செஞ்சாலும் அப்படி தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். அதே நேரத்தில் நமக்கு ஏதாவது ஒரு விபத்து வந்துச்சு, அந்த விபத்து நேரத்தில் அந்த தீயவன், நாம் முத்திரை குத்தின அந்த தீயவன் நமக்கு அந்த ரத்தத்தை, அவனுடைய ரத்தத்தை நமக்கு கொடுக்குறான்னு நினச்சிக்குவோம். அப்படி கொடுக்க முன்வந்தான் என்று நமக்கு தெரிந்தால் அந்த தீயவனுடைய முத்திரை நாம் மாற்றி விடுவோம். ஏன், அவன் நல்லவன்பா, எனக்கு இந்த உயிர் போகிற நேரத்தில் எனக்கு ரத்தத்தை கொடுக்கணும் முன் வந்தான். அதுபோல தான் நம்முடைய மனதில் பார்வைகள், நேர்மறையான எண்ணங்கள், அதாவது பாசிட்டிவ் தாட்ஸ் வர வர நம்முடைய இந்த உலகத்தினுடைய பார்வை மாறும். நான் பழகுகின்ற ஆளுடைய மாறும். எல்லாம் அந்த பிரம்மம் தான், அந்த பிரம்மத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை நமக்கு வரும். பொதுவாக நம்ம வந்து இந்த ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். எதுனா ஜீவன், ஜெகத், ஈஸ்வரன், இந்த 3 ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து சைவ சித்தாந்தத்தில் பசு, பதி, பாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த வேதாந்தத்தில் சொல்கிற இந்த ஜீவன், ஜெகத், ஈஸ்வரனை பார்த்தா நாம் தற்பொழுது 2 அம்சங்களை மட்டும்
பெற்றுள்ளோம். அதாவது ரெண்டு அம்சங்களை மட்டும்தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஒன்று ஜீவன், நான் இருக்கேன், இந்த ஜெகத் இருக்குது. இதை ரெண்டு தான் நம்ம பார்க்குறோம். நம்முடைய கீழான இயல்பு இந்த உலகம். அதாவது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எப்படி ஈஸ்வரனை ரெண்டாக பிரித்தோமோ அதே மாதிரி மனிதனையும் ரெண்டாக பிரிக்கிறோம். அதாவது ஒவ்வொரு மனிதன் ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று கீழான நேச்சர், மேலான நேச்சர். கீழான இயல்பு தான் நம்முடைய இந்த உலகம் நாம் பார்க்கின்ற, நான் சொன்ன போன கிளாஸில் தமோ குணம், இந்த புத்தி, இந்த மனதிலே இருக்கின்ற தமோ குணத்தின் காரணமாக இந்த உலகம் தோன்றுகிறது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த கீழான குணம் அந்த உலகத்தை பண்ணுறாங்க. மற்றும் உயர்ந்த இயல்பு, ஜீவனுடைய உயர்ந்த இயல்பு தான் அந்த சிதாபாசம். அந்த சிதாபாசம் இருக்கிறனால தான் நம்ம இந்த உலகத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் அதோடைய ஜீவனுடைய மேலான இயல்பு சிதாபாசம், கீழான இயல்பு இந்த உலகம், இந்த உணர்வு என்ற நாம் சற்று உயர்ந்து, அதாவது நம்முடைய கான்சியஸ்னஸ், எப்படி சுவாமி விவேகானந்தர் மை ஆத்மா மை பாடி இஸ் எக்ஸ்பேண்டிங் அப்படின்னு சொல்கிறாரு. அது மாதிரி நம்முடைய ஆன்மீக பயிற்சியின் காரணமாக நம்முடைய புரிதல், ஆன்மீக புரிதல் மேலும் மேலும் போக போக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பரம்பொருளை இருக்கும். அப்போ என்ன ஆகும், இந்த உலகத்தினுடைய பார்வை நமக்கு மாறும் அப்படின்னு சொல்லுவார். பரம்பொருளிடம் போக போக நம்முடைய பார்வை, இந்த உலகத்தினுடைய இயல்பு எல்லாமே மாறும். ஒரு சமயம் வரும், அப்பொழுது என்ன, அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த நாம் சர்வம் கல்விதம் பிரம்மா, எல்லாமே இறைவன் தான், எல்லாமே சர்வம் கல்விதம் பிரம்மம், எல்லாமே நானாக பரமாத்மாவாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். சுருக்கமாக இந்த ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறார்னா, இந்த ஜீவாத்மா தன்னுடைய உண்மையான சொரூபத்தை மறந்து உலக விஷயங்களில் மனம் வைத்து அதில் பந்தப்பட்டிருக்கிறது. நாம் எப்பொழுது இந்த பரமாத்மாவை நினைக்கிறோமோ, அதை ஜபிக்கிறோமோ, அப்பொழுது நமக்கு முக்தி சுதந்திரம். ரெண்டாவது, பரமாத்மா இந்த உலகத்தை விட, அதன் வஸ்தை விட மிக உயர்ந்தவன் என்ற ஒரு புரிதல் நமக்கு வர வேண்டும். எல்லாவற்றிற்கும் காரணமாக இருப்பது அந்த பரமாத்மா. பரமாத்மா உலகத்தையும் வஸ்துக்களையும், உலகில் உள்ள வஸ்துக்களையும் ஜீவனுடையும் விட உயர்ந்தவன், எல்லாவற்றுக்கும் காரணமாக இருப்பவன். மூணாவது, நாம் நம்முடைய மனதில் இந்த உலக விஷயத்தை மாற்றி பரம்பொருளை நினைத்து முழுமையாக முயற்சி செய்தால், முழுமையான மனதுடன் நாம் பரம்பொருளை நினைக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய ஐடியா, இந்த உலகத்தை பற்றிய ஒரு கருத்து மாறும். இந்த உலகம் மித்யா, வெறும் தோற்றம் என்று நமக்கு புரிதல் வரும். இதைத்தான் பகவான் இந்த ஸ்லோகத்தில் 4வது 5வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். இனி 6வது ஸ்லோகம். 6வது ஸ்லோகத்தில் இந்த 6வது ஸ்லோகத்தை படிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம போவோம். இந்த 6வது ஸ்லோகம் 7வது ஸ்லோகம் ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம், லக்ஷணத்தை பற்றி சொல்ல போகிறார். ஏதத் யோனீனி பூதானி சர்வாணி இத் யுபதாரய அகம் கிருஷ்ணஸ்ய ஜெகதக பிரபவ பிரளயஸ்ததா. இந்த ஸ்லோகங்கள் 7வது ஸ்லோகங்கள் கடைசி என்ன சொல்ல வரேன்னா, இறைவனே எல்லாமாக இருக்கிறார். இதை பேஸ் பண்ணி தான் சுவாமி விவேகானந்தர், பகவான் ராமகிருஷ்ணன் ஜீவசேவையே சிவசேவை அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு சில நேரத்தில் நமக்கு கொஞ்சம் சந்தேகம், என்னது நம்ம ஜீவசேவையை எல்லாமே ஈஸ்வரன் தான் சொல்கிறோம், ஆனால் ஒவ்வொருத்தர் பார்க்குறது நம்மள்கிட்ட டீல் பண்ணுறது பார்த்தா வித்தியாசமாக இருக்கிறது அப்படிங்கிற நமக்கு ஒரு சந்தேகங்கள்லாம் வரும். இருந்தாலும் நாம் இந்த கருத்தை உள்வாங்கி இருக்க வேண்டும். அதாவது இந்த விஷயங்கள் என்னதான் இருந்தாலும், இந்த உலகத்தில் எப்படி யார் என்ன நம்ம மேலே பொறாமப்பட்டாலும், நம்ம மேலே வெறுப்பேற்றினாலும், நாம் இறைவனுடைய தோற்றம் தான் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஸோ உயிர் அனைத்தும் இவ்விரண்டு பிரகிருதியிலிருந்து உண்டானவை. இவ்விரண்டு பிரகிருதியை சொல்கிறதுக்கு பதிலாக இந்த இடத்துல இந்த ஏதத் யோனீனி, யோனி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்கே பகவான் சொல்கிறாரு. அந்த யோனியிலிருந்து தான் இந்த இரண்டு பிரகிருதியும் தோன்றியது. என்ன சொல்கிறாரு, எல்லா உயிரினங்களும் இவ்விரண்டு பிரகிருதியிலிருந்து தோன்றியவை என்று அறிக. நான் ஜெகத் முழுவதற்கும் தோற்றமாகவும் ஒடுக்கமாகவும் இருக்கிறேன். அதாவது ஜெகத் முழுவதற்கும் பிறப்பு, காத்தல், அழித்தலாக நானே இருக்கிறேன் என்று பகவான் சொல்கிறார். அது எப்படி அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் ஏதத் யோனினி பூதானி
ஏதத் யோனீனி பூதானி சர்வாணி எத் உபதாரயன். உபதாரயன்னா தாங்கி கொண்டு இருக்கிறது. அகம் கிருஷ்ணஸ்ய ஜெகதக, இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றிற்கும் நானே காரணம். பிரபவ பிரளயஸ்ததா, இந்த இடத்துல பிரபவ பிரளயஸ்ததா அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. பிரபவன்னா தோற்றத்திற்கும், பிரளயம் என்றால் அழிவதற்கும், ததா என்றால் காரணத்துக்கு காத்தலுக்கும் நானே காரணம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம்னா, சென்ற ஸ்லோகத்தில் நம்ம சொன்னார் பகவான் உபாதான காரணம் என்ற வார்த்தை அடிக்கடி நம்ம பார்த்தோம். நிமித்த காரணம் என்று பல முறை நம்ம பார்த்தோம். இந்த இரண்டுக்கும் விளக்கம், இலக்கணம், லட்சணம் என்ன? உபாதான காரணத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்வது, நிமித்த காரணத்தை எப்படி புரிந்து கொள்வது? ஸோ அதனால் இந்த உபாதான காரணத்துக்கும் நிமித்த காரணத்துக்கும் லட்சணம் என்ன, என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உபாதான காரணத்திற்கு லட்சணம் சிருஷ்டி, ஸ்திதி, விநாசம். இந்த மூன்றும் இருந்தால் அது உபாதான காரணம். இதுதான் அதாவது உபாதான காரணத்துடைய லட்சணம் என்று பகவான் சொல்கிறார். அதாவது எது படைப்புக்கு காரணமாக இருக்கிறதோ, எது காத்தலுக்கு காரணமாக இருக்கிறதோ, எது விநாசத்துக்கு காரணமாக இருக்கிறதோ அதுதான் உபாதான காரணம். ஒன்று தோன்றுவதற்கும், ஒன்று இருப்பதற்கும், ஒன்று லயமடைவதற்கும் காரணமாக இருப்பது தான் இந்த உபாதான காரணம். நாம் இந்த உலகத்தில் எதை பார்த்தாலும் அதற்கு, இந்த உலகத்தில் இருக்கின்ற வஸ்துக்கள், ஜீவன், ஜெகத் எல்லாத்துக்கும், இந்த உலகத்தில் இருக்கின்ற வஸ்துக்களுக்கு ரெண்டு காரணம்ங்கிறது நம்ம போன வகுப்பிலே பார்த்தோம். ஒன்று உபாதான காரணம், ரெண்டாவது நிமித்த காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ எந்த ஒரு இது உபாதான காரணமாக, இப்போ இந்த உலகத்தில் ஒரு வஸ்துவை பார்த்துட்டு இது உபாதான காரணமாக நிமித்த காரணமா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத இந்த இதில் சொல்கிறாரு. 3 காரணங்கள் சொல்கிறார். உதாரணமாக ஒரு களிமண் பானை இருக்கிறது. அதில் விதவிதமான ரூபத்தில் பானைகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பானையில் இருக்கின்ற களிமண்ணை விட்டுவிட்டோம்னா பானைக்கு எது உபாதான காரணம் என்றால், எதிலிருந்து இந்த பானை தோன்றியது, உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத ஒரு விஷயம். எதிலிருந்து எது இருப்பதால் இந்த பானை இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது எதில் இந்த பானை உடைந்தால் அதில் எதில் லயமாகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு உபாதான காரணம் என்பது தெரிஞ்சிடும். ஏன்னா இந்த பானையை உருவாக்கியது களிமண்ணிலிருந்து. இந்த பானை எப்படி இருக்கு? களிமண் இருக்கிறனால இந்த பானை இருக்கு, காத்தல். அதுக்கப்புறம் இந்த பானை உடஞ்சிடுச்சுன்னா மீண்டும் என்னாகும்? மீண்டும் களிமண் ஆகும். ஆக படைத்தலுக்கும் காத்தலுக்கும் அழித்தலுக்கும் 3மே காரணமாக இருந்தால் அது உபாதான காரணம். ஸோ இந்த இடத்துல களிமண் தான் உபாதான காரணமாக நமக்கு, இந்த புரிதலுக்காக நான் சொல்கிறேன். இந்த லயமாடிச்சுன்னா அதுக்கு நான் ஸோ நமக்கு புரிதலுக்காக களிமண்ணிலிருந்து தோன்றியது, களிமண் இருப்பதால் அது இருக்கிறது, பிறகு பானை உடைந்து விட்டால் அது மீண்டும் களிமண்ணாக வருகிறது. ஆகவே களிமண் உபாதான காரணம். அதே போல் தங்க நகை, நம்ம விதவிதமான தங்க நகையும் செய்கிறோம், கால் தோடு என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அதுக்கு எல்லாமே உபாதான காரணம் எது அப்படின்னா தங்கத்தால் ஆனது, தங்கத்திலிருந்து தோன்றியது, தங்கம் இருப்பதால் அது இருக்கிறது, மீண்டும் அது உடஞ்சிச்சுன்னா தங்கமாகிவிடும். ஆக தங்கத்துக்கும் தங்கமே ஒரு உதாரணமாக உருக்கிட்டோம்னா அது மீண்டும் தங்கமாகும். ஆகவே தங்கம் நமக்கு உபாதான காரணம். எது இப்போ எது சிருஷ்டிக்கு மட்டும் அதாவது எது சிருஷ்டிக்கு காரணம், ஸ்திதிக்கு காரணம், லயத்துக்கு காரணமாக இருக்கிறதோ அதுதான் உபாதான காரணம். இனி நிமித்த காரணம். நிமித்த காரணத்துக்கு லட்சணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிருஷ்டிக்கு மட்டும் எது காரணமாக இருக்கிறதோ அதுதான் நிமித்த காரணம். உபாதான காரணத்துக்கு 3ம் இருக்கணும். சிருஷ்டிக்கு மட்டும் காரணம் எது இருக்கும் என்றால் அது நிமித்த காரணம். ஏனால் உற்பத்தி ஆவதற்கு மட்டும் துணை புரிவது தான் நிமித்த காரணம். அதாவது இது என்ன சொல்லுவாங்கன்னா சான்ஸ்கிரிட்டில் நிமித்த காரணம் மாத்திரம், அதாவது சிருஷ்டி காரணம் மாத்திரம் நிமித்தம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ களிமண் இருக்குது, களிமண் பானை. அந்த சிருஷ்டிக்கு யார் காரணம்? அந்த குயவன். இந்த குயவன் சிருஷ்டி பண்ணிட்டு போயிடுவான். அந்த பானையோட எப்போவுமே இருப்பானா? கிடையாது. அவன் போயிடுவான்.
அது அந்த அவன் செஞ்ச அந்த அந்த வீல், அந்த இது சக்கரம் அதுவும் கூட இருக்குமா இருக்காதுன்னு தெரியாது. ஆனால் பானை இருக்கிற வரைக்கும் இருக்கும். ஸோ சிருஷ்டிக்கு மட்டும் காரணமாக எது இருக்கிறதோ அதுதான் நிமித்த காரணம். இந்த உற்பத்திக்கு மட்டும் காரணமாக இருக்கு, பிறகு அது அதனுடைய உதவி தேவையில்லை. இதைத்தான் சாஸ்திரத்தில் சிருஷ்டி மாத்திர காரணம் என்கிறது. அதனால்தான் பானை செய்து முடிந்தவுடன் அங்கே குயவன் இருக்க மாட்டான். அதுக்கு அவனுக்கு பானைக்கு அவனுக்கு சம்பந்தமே இருக்காது. அவன் அங்கே இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை அவனுக்கு. பானை உடைந்தாலும் அவன் பொறுப்பல்ல. அவன் அதை செய்து முடிந்ததோடு அவனுடைய காரணம் முடிந்தது. ஆக உபாதான காரணம் என்பது சிருஷ்டி ஸ்திதி லயம் மூன்றும் காரணமாக இருக்கும் உபாதான காரணத்துக்கு. நிமித்த காரணம் என்பது சிருஷ்டிக்கு மட்டும் காரணமாக இருக்கும். இந்த சகல பிரபஞ்சம் பகவான் இதுலேருந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த சகல பிரபஞ்சத்துக்கும் என்னுடைய பரா பிரகிருதியும் அபரா பிரகிருதியும் சேர்ந்த அந்த யோனி அதுதான் நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் இருக்கிறது. இதற்கு அப்பாற்பட்ட ஒரு காரணமும் இல்லை அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறாரு. இதிலிருந்து இன்னொன்று ஒரு விஷயம் சொல்ல போகிறாரு, அது நான் சொல்கிறேன். ஸோ நானே அனைத்துக்கும் காரணமாக இருக்கிறேன், மேலும் பகவான் நானே உபாதான காரணமாகவும் இருக்கிறேன் என்று தெளிவாக இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். இந்த ஸ்லோகத்துக்கு சாரம் என்னவென்றால், பகவானே இந்த அகில பிரபஞ்சத்திற்கும் நிமித்த காரணமாக இருக்கிறார் என்பதுதான் சாரம். அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் பகவான் பிரபவ பிரளயஸ்ததா சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்கு நானே காரணம். உதாரணமாக, அதாவது நானே உபாதான காரணமாக இருக்கிறேன், பிறகு என்னுடைய அறிவாலே நான் நிமித்த காரணமாகவும் இந்த உலகத்தை படைத்திருக்கிறேன். இப்படி பகவான் எல்லாமாக இருப்பதால் அதைத்தான் சுவாமி விவேகானந்தர், பகவான் ராமகிருஷ்ணர் ஜீவசேவையே சிவசேவை, உனக்கு நீ இறைவனை எங்கு தேடுகிறாய், உனக்கு முன்னாலே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் எழுதின இது இருக்கு, காக்கை சிறகினிலே நந்தலாலா, பார்க்கும் இடமெல்லாம் நந்தலாலா, இந்தன் கரிய நிறம் தோன்றுதடா, பச்சை நிறம் தோன்றுதடா, இப்படி எல்லாமே நந்தலாலா அப்படிங்கிற மாதிரி நமக்கு வரணும். அதாவது இதுதான் ஆன்மீகத்தின் அறுதி நிலை அப்படிங்கிறத சொல்கிறார். எப்போ நமக்கு அது தெரியும் அப்படின்னு, நம்முடைய ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலை செல்லும் பொழுது, சரியான புரிதல், சரியான பார்வை, சரியான கண்ணோட்டத்தில் இருக்கும் பொழுது நமக்கு இது தெரியும் அப்படிங்கிறத பகவான் சொல்கிறார். ஸோ ஈஸ்வரன் பகவான் தான் எல்லாமாக. இந்த ஸ்லோகத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியும், முக்கியமாக ஈஸ்வர ஸ்வரூபத்தை பற்றி சொல்கிறார். அதாவது பகவானே தன்னை ஈஸ்வரன் அப்படின்னு இங்கே சொல்லுகிறார். கிருஷ்ணர் சொல்லுகிறாரு, ஈஸ்வரனாக இருக்கிறேன். எப்படி அவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார், இந்த அகில பிரபஞ்சத்திற்கு காரணம் நான் தான் என்கிறார். இரண்டு காரணம், உபாதான காரணம், நிமித்த காரணம். அந்த இரண்டு காரணமும் நான் தான். இதைத்தான் முக்கியமாக இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார். சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்கு காரணமாக இருக்கிறேன், அதாவது உபாதான காரணமாக இருக்கிறேன். இந்த களிமண் பானைக்கு உதாரணம் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி சிருஷ்டி மாத்திர காரணம், அதுதான் நிமித்த காரணம், அதுவும் நானாகத்தான் இருக்கிறேன். அதாவது குயவனாகவும் பொற்கொல்லனாகவும் நானே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அதாவது உதாரணம் சொல்கிறேன், குயவன் நிமித்த காரணம். இங்கே இந்த அகில பிரபஞ்சத்தை படைத்தவன் இந்த பகவான் தான். அதனால் உபாதான காரணமும் அவன்தான், நிமித்த காரணமும் அவன்தான். ஆனால் இறைவனை எங்கு தேடுகிறாய்? உன் முன்னே இருக்கின்ற, உன் முன்னே என்ன சொல்லி, மாத்ரு தேவுபவா, பித்ரு தேவுபவா, ஆச்சாரிய தேவுபவா, அதிரி தேவுபவா, மூர்க்க தேவுபவா, தரித்திர தேவுபவான்னு சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார். எல்லாமே அவனாகவே இருக்கிறான். இந்த ஸ்லோகத்தில் பகவான் நானே பரா பிரகிருதி அபரா பிரகிருதி ரூபத்தில் இந்த உலகத்தை படைத்ததற்கு காரணமாக இருக்கிறேன் அப்படிங்கிறார். அதாவது ஏதத் யோனீனி பூதானி சர்வாணி உபதாரயன். அதாவது இந்த இடத்துல எப்படின்னா, பூதானி சர்வாணிங்கிறத திருப்பி போட்டு சர்வாணி பூதானி என்று படிக்க வேண்டும். அப்போ தான் நமக்கு கரெக்டான பொருள் வரும். சர்வாணி பூதானி என்றால் எல்லா ஜீவராசிகளும், எல்லா பொருள்களும், அதாவது ஜீவராசிகள்னு சொல்லாமல் சகல இந்த உலகத்தில் உள்ள சகலம், ஜடமும் உயிருள்ளதும் ரெண்டையும் சேர்த்து சொல்கிறார். சர்வாணி பூதானி, உயிரற்ற உயிருள்ள எல்லாம் ஜடப்பொருள்களையும், சர்வாணி என்றால் படைக்கப்பட்ட அனைத்தும், ஏதத் யோனினி, இந்த யோனினிங்கிறதுல
பரா பிரகிருதியும் அபரா பிரகிருதி ரெண்டையும் சேர்த்து இந்த இடத்துல யோனி அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு ரெண்டும் காரணமாக நானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். சுருக்கமாக சொன்னால் இந்த பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்ட அனைத்தும் என்னுடைய யோனியில் உள்ள பராபிரகிருதி அபராபிரகிருதி தான் காரணம். அதாவது உபாதான நிமித்த காரணமாகத்தான் இந்த உலகம் முழுவதும் தோன்றியிருக்கிறது. என்னுடைய அறிவு சொரூபம் நிமித்த காரணமாகவும் இந்த ஜடஸ்வரூபம் மாயஸ்வரூபம் உபாதான காரணமாகவும் இருக்கிறது. ஏன்னா நம்ம ஈஸ்வரனை பார்த்து ரெண்டாக பிரித்தோம். ஒன்று அறிவு சொரூபம், இன்னொன்று மாயஸ்வரூபம். மாயஸ்வரூபம் இந்த உலகமாக வந்திருக்கிறது. அறிவு சொரூபம் இது சிருஷ்டிக்கு காரணமாக இருக்கிறது என்று ரெண்டு காரணம், உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமும் இருக்கிறது. மேலும் இந்த இந்த என்னுடைய அறிவு சொரூபம் சொல்லிட்டார், ஜடஸ்வரூபம் அப்படின்னு சொல்கிறார். இன்னும் உபதாரைய அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறார் என்பதற்கு இதை நீ நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். உபதாரையன் அப்படின்னா நீ இந்த யோனியிலிருந்து இந்த யோனியில் இருக்கின்ற பராபிரகிருதி அபராபிரகிருதியில் தான் எல்லாம் தோன்றியது என்று உபதாரையன் அப்படின்னு சொல்கிறாரு. அகம் கிருஷ்ணஸ்ய ஜகதா, நான் கிருஷ்ணஸ்ய என்ற அனைத்திற்கும், அனைத்து உலகத்தை படைத்ததற்கு நானே காரணம். பகவான் சொல்கிறார், தோற்றத்துக்கும் நானே காரணம், பிரளயத்துக்கும் நானே காரணம். அதாவது சிருஷ்டிக்கும் நான் தான் காரணம், ஸ்திதிக்கும் நான் தான் காரணம், பிரளயம் லயத்திற்கும் விநாசத்திற்கும் அழிவிற்கும் நானே காரணம். ஸோ இந்த ஸ்லோகத்தின் சிருஷ்டி ஸ்திதி லயம் இந்த மூன்றுக்கும் நானே காரணம் என்றும், அடுத்த ஸ்லோகத்தில் நான் எப்படி காக்கிறேன் அப்படிங்கிறத என் தோற்றம் நான் இருப்பதால் தான் எல்லாம் இருக்கிறது என்று அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாரு. அதனால் இந்த சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்கு காரணமாக இருந்து உபதாரையன் நான் தாங்கி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு, இனி அடுத்த ஸ்லோகம் இதோடைய விளக்கம் நான் உதாரணம் இன்னும் ஒரு அடுத்த இதில் நான் சொல்கிறேன். ஆனால் இன்னைக்கு ஸ்டேரிங் கமிட்டி மீட்டிங்கிறதுனால 2 நாள் அதோட ப்ரிப்பரேஷன் நான் பண்ணியிருந்ததுனால என்னால் சரியாக இது பண்ண முடியலை. இன்னும் சில விளக்கங்கள்லாம் சொல்கிறேன். நான் இப்போது 7வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 6வது ஸ்லோகத்துக்கும் 7வது ஸ்லோகத்துக்கும் உதாரணங்கள் நான் சொல்கிறேன். 7வது ஸ்லோகம் நான் படிக்கிறேன். மத்த பரதரம் நானிய கிஞ்சித் அஸ்தி தனஞ்சயா மயி சர்வமிதம் புரோக்தம் சூத்ரே மணிகனா இவர். பகவான் மீண்டும் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, என்னை தவிர வேறு எதுவும் இல்லை இந்த உலகத்தில். அதாவது இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து ஜடம் ஜீவனும் என்னை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். தனஞ்சயா, எனக்கு மேலான வேறு எதுவும் இல்லை, நூலிலே மணிகள் போன்று இவை யாவும் என் மீது கோர்க்கப்பட்டிருக்கிறது என்று சுருக்கமாக சொல்லிட்டார். ஸோ மத்த பரதரம் நானே கிஞ்சிதஸ்தி தனஞ்சயா. இந்த ஸ்லோகத்தின் சாரம் என்னென்னா, பகவான் சொல்கிறார், நானே ஸ்திதி, தட் இஸ் காத்தலுக்கு காரணமாக இருக்கிறேன். எப்படி அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறாரு. நான் இருப்பதால் தான் அனைத்தும் இருக்கிறது. ஸ்லோகத்தில் மத்த என்றால் என்னிடமிருந்து, பரதரம் வேறாக, அந்யத் வேறு எதுவும் இல்லை, எந்த விஷயமும் என்னை தவிர வேறு எதுவும் இல்லை, எனக்கு வேறாக எந்த ஒரு விஷயமும் கிடையாது, பொருளும் கிடையாது. பரதரம் என்றால் காரணம். எனக்கு வேறான ஒரு விஷயமும் இந்த உலகத்தில் இல்லை. ஒரு காரணம், அதாவது என்னன்னா, எந்த ஒரு காரணமும், ஒரு பொருள், இந்த ஜீவன் வர்றதுக்கு எந்த காரணமும் இல்லை, நான் தான். நான் அந்யத் கிஞ்சித் அஸ்தி அப்படின்னு சொல்றாரு. பகவான் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வேறாக எந்த காரணமும் இல்லை, ஈஸ்வரன் தான் இந்த உலகத்திற்கு காரணம் என்பதை அழுத்தம் திருத்தமாக இந்த ஸ்லோகத்தை சொல்றார். அடுத்த கேள்வி என்னன்னா, ஈஸ்வரன் யார் காரணம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இந்த கேள்விக்கு பதில் கிடையாது. ஏனென்றால் ஈஸ்வரன் வருவதற்கு எந்த காரணமும் இல்லை. அவர் என்ன சொன்னார்? 4வது ஸ்லோகத்தில், 4வது அத்தியாயத்தில் 6வது ஸ்லோகம், அஜோபிசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருத்தின் சுவாமதிஷாய் சம்பவாமி ஆத்மாயான்னு சொல்றாரு. என்னுடைய சங்கல்பத்தினால் மாயா பிரகிருதியும் இதுவும் சேர்ந்து நான் அவதாரமாக வருகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஈஸ்வரனாக வருகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் ஈஸ்வரன் வருவதற்கு எந்த காரணமும் இல்லை. நம்ம அதை இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. ஈஸ்வரன் வருவதற்கு எந்த காரணமும் இல்லை சொன்னார்.
ஏனென்றால் ஈஸ்வரனுடைய லக்ஷணம் ஸ்வயம்பு. ஸ்வயம்பு என்றால் ஸ்வயம்பாதி, தானாக தோன்றியது. ஸ்வயம்பாதி, ஸ்வயம்பாதி என்றால் தானாக தோன்றியது, சுதந்திரமாக இருக்கிறது. நான் எதையும் சார்ந்து இல்லை. எப்படி நம்ம போன வகுப்பில் பார்த்தோம், ஒரு கண்ணாடி முன்னாடி நின்னோம்னா நான் என்னை சார்ந்து என்னுடைய நிழல் இருக்கும், என்னுடைய பிரதிபலிப்பு இருக்கும். ஆனால் நான் அதை சார்ந்திருக்காது. அதுபோல் இந்த ஸ்வயம்பு தன்னை சார்ந்து தான் அந்த ஜீவனும் ஜெகத்தும் இருக்குமே தவிர தான் எதையும் சார்ந்து இருக்க மாட்டான். அதனால்தான் இந்த ஸ்வயம்பு என்று சொல்கிறோம். ஸ்வயம்பாதி, நான் எதையும் சார்ந்து இல்லை, ஆனால் இந்த அகில பிரபஞ்சமும் என்னை சார்ந்து இருக்கிறது. பிறகு இந்த உலகம் எப்படி வந்தது, எப்படி இந்த பிரபஞ்சத்தை காக்கிறார் என்றால், அது பகவான் சொல்கிறார், ஒரு மாலை ரூபமாக இருப்பதற்கு எது காரணமாக இருக்கும்? கொஞ்சம் யோசிங்க. எது காரணமாக இருக்கும் என்றால், அதில் இருக்கின்ற நார் அல்லது நூல் தான் காரணமாக இருக்கும். அதுபோல பகவான் இங்கு சூத்ரே மணிகனா இவ, இங்கு மணிகனா இவ என்றால் மணிகள்னு ஒரு உதாரணம் சொல்றார். மணிகள் எல்லாம் சேர்த்து கோர்க்கப்பட்டு ஒரு மாலையை போல இருக்கிறது. அந்த மாலை ரூபத்துக்கு வருவதற்கு எது காரணம்? கண்ணுக்கு தெரியாத அந்த நார் அல்லது அந்த நூல் இருக்கும், அப்படி கோர்க்கப்படுகிறது. இந்த மணிகளுக்கு ஆதாரமாக காரணமாக கண்ணுக்கு தெரியாமல் உள்ளே ஊடுருவி இருக்கிறது. அதைத்தான் சூத்திரம் என்றால் நம்ம கண்ணுக்கு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங் இருக்குது, 10 மாடி கட்டணும், 50 மாடி கட்டணும், 20 மாடி கட்டணும். அதுக்கு ஃபவுண்டேஷன் நம்ம கண்ணுக்கு தெரியாது, எப்படி ஃபவுண்டேஷன் போட்டிருப்பாங்கன்னு தெரியாது. அது மாதிரி பகவான் இது ஆதாரமாக சூத்திரமாக இருக்கிறார். சூத்திரே என்றால் கயிற்று, கண்ணுக்கு தெரியாமல் அந்த கயிறு மணிகளையும் சேர்த்தது போல இந்த அகில பிரபஞ்சத்தில் இருக்கின்ற சர்வ ஜீவராசிகளும் இந்த ஜடபுரம் என்னுடன் கோர்க்கப்பட்டிருக்கிறது. நான் தான் அதில் ஊடுருவி இருக்கிறேன், ஆதாரமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். செகண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா மயி சர்வமிதம், மயி சர்வமிதம் புரோக்தம், மயி சர்வமிதம் புரோக்தம் இருக்கு. என்னுடைய, அதாவது ஈஸ்வரன் என்னிடத்தில் இந்த இதம் சர்வம் எல்லாம் இவைகள் அனைத்தும் புரோக்தம்னா கோர்க்கப்பட்டு இருக்கிறது. என்னிடத்தில் இவைகள்லாம் கோர்க்கப்பட்டு இருக்கிறது. எப்படி? சூத்ரே மணிகனா இவ, கயிற்றில் சிறு சிறு மணிகளை கட்டி அழகான மாலையை போல ஒரு ரூபத்தை தருகின்ற அந்த இதை போல நான் கோர்க்கப்பட்டிருக்கிறேன், இடத்தில் கோர்க்கப்படுகிறது. உதாரணமாக இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த மணிகள் வேறு கயிறு வேறு என்று நம்ம பார்க்கலாம். நம்ம பார்க்கும்போது அந்த உள்ளே இருக்கின்ற கயிறு வேறுன்னு. ஆனால் பகவான் அப்படி இல்லை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு பகவான்? சொல்கிறாரு மணிகள் வேறு, பகவான் வேறு. பகவான் எங்கேயோ இருந்து இந்த உலகத்தை படைத்திருக்கிறார் என்று மற்ற மதத்துக்காரங்களாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பகவான் வேதத்திலையும் சரி பகவத்கீதையிலும் சரி அப்படி சொல்லலை. எப்படின்னா, இந்த கயிற்றில் மணிகள் கோர்க்கப்பட்டு ஒன்றோடு ஒன்றாக எந்தவித இது இல்லாமல், அதாவது எந்த சந்தேகமும் வராமல் அந்த மணியோடு அந்த கயிறாக ஒன்றாக இருக்கிறது. இந்த மணிகள் கோர்க்கப்பட்டிருக்கு. அது மாதிரி நான் வேறு இது வேறு என்று இல்லை. அதனால தான் நாம் ஒவ்வொரு மனிதனையும் இறைவனாக, ஏன் இந்த சர்வ ஜெகத்தையும் ஜீவராசிகளையும் நாம் இறைவனாகத்தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் எல்லாம் அந்த மணிகளிலிருந்து கோர்க்கப்பட்ட மாதிரி இருக்கிறது. அதுபோல இந்த அகில பிரபஞ்சமும் அப்படி இருக்கிறது. நானே காரணமாக இருக்கிறேன் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு வேறாக ஒரு மணியும் இல்லை, ஒருவும் இல்லை என்று சொல்கிறார். இதன் மூலம் பகவான் ஸ்திதி, அதாவது இருப்பு காத்தலுக்கு காரணமாக பகவானே இருக்கிறார். இந்த வார்த்தைகளுடன் ஈஸ்வரனுடைய சொரூபத்தினுடைய விளக்கம் முடிவடைகிறது. ஏன்னா ஈஸ்வரனுடைய லட்சணம் என்ன? ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் இறைவனை வழிபடுகிறோம். ஈஸ்வரனுடைய லட்சணம் நாம் தெரிந்து கொண்டால் நமக்கு இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த இறைவனுடைய சொரூபம் என்ன, எந்த ஞானத்தோடு நாம் இறைவனை வழிபட வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா கோயிலுக்கு போகிறோம், அர்ச்சனை பண்ணுறோம், ஒரு மாலையை போட்டுறோம், எல்லாம் முடிஞ்சதுன்னு. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதலில் ஈஸ்வரன் அல்லது பகவான் இந்த ஜெகத்திற்கு காரணமாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
இது இறைவனுடைய லட்சணம் அல்லது ஈஸ்வரனுடைய லட்சணம். பகவான் எங்கோ இருந்து இந்த உலகத்தை படைத்தார் என்பது அல்ல, உலகமே பகவானாகத்தான் இருக்கிறார். எனவே அனைத்து படைப்புக்கும் இந்த ஜெகத்திற்கும் காரணமாக இந்த இறைவனே இருக்கிறார். அதனால் ஜெகத் ரக்ஷகன் அப்படின்னு சொல்கிறோம். ஜெகத் ரக்ஷகனுங்கிறது ஜெகத்துக்கும் ரக்ஷத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கிடையாது. அவனே இருந்து காத்துக்கிறான், காரணமாக இருக்கிறான், உபாதான காரணம். அது உபாதான காரணம் நிமித்த காரணமாக இருக்கிறான் என்று நம்ம ஏற்கனவே சொல்கிறது. அந்த சிலந்தி வலையை பற்றி கூட நம்ம பேசணும். சிலந்தி வலை எப்படி இருக்கிறது, உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் அந்த சிலந்தி இருக்கிறது. தன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற அந்த பிசின் ஒரு வலையை கட்டி அதில் நிற்கிறது. அதுபோல் இந்த உலகத்தை பகவானுடைய வாயிலிருந்து வந்தது, அதுலேருந்து இருந்தது. இது 11வது ஸ்லோகத்தில் விஸ்வரூப தரிசனத்தில் நம்ம தெளிவாக இன்னும் பார்ப்போம். அதனால் இப்போதைக்கு நம்ம இது நிமித்த காரணமும் உபாதான காரணமாகவும் பகவான் இருக்கிறார். அதற்காகத்தான் இந்த சிலந்தி வலையை நம்ம சொன்னோம், உதாரணமாக சொன்னோம். களிமண் விஷயத்துக்கு வேறு, ஏன்னா களிமண்ணுக்கு நிமித்த காரணம் குயவன், அதனால் அது வேறு. ஸோ எல்லாமாக இருப்பது இந்த இறைவன் தான் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வித்தியாசம் சொல்கிறதுக்காக தான் சிலந்தியும் மண்பானையும் சொன்னோம். சிலந்திக்கு ரெண்டுமே காரணம். அதைத்தான் பகவான் இந்த உலகம் நமக்கு சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். 2 நிமித்த காரணமும் உபாதான காரணமாக இருப்பது இந்த உலகத்திற்கு இறைவன் ஈஸ்வரன் தான் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நிமித்த காரணம் மட்டும் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நமக்கு களிமண் பற்றி சொன்னேன். ஏன்னா அது ஈஸ்வரன் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருப்பதால் அவரை விபுகு அப்படின்னு சொல்கிறார். ஸ்வயம்பு வேற, விபுகு. விபுகுன்னு ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, நம்முடைய சாஸ்திரத்தில் விபுகு என்றால் விதவிதமான. ஏன்னா இந்த உலகத்திற்கு நிமித்தம் உபாதானமாக நான் தான் இருக்கிறேன் என்பது எல்லாமே ஒன்றா இல்லையே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறானே அப்படின்னா இதுதான் விபுகு. அந்த இறைவன் தான் எல்லாமாக இருக்கிறான். களிமண்ணில் எப்படி விதவிதமாக பானைகள் செய்கிறானோ, மனிதர்களிலே எத்தனை விதவிதமாக இருக்கிறார்களோ, அதுபோல் விபுகு அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒரே ஒன்றாக இருந்த ஈஸ்வரன் பலவாக ஜீவன் ஜெகத் அகில பிரபஞ்சமாக இருக்கிறார். அதுக்கு தான் விபுகு. விவிதம் பாதி அப்படின்னு சொல்லி சமஸ்கிருதம் சொல்லுவாங்க. விவிதம் பாதி என்றால் விதவிதமாக தோன்றுபவர். அது அவதாரமே பார்த்தீங்கன்னா 10 அவதாரம் சொல்லியிருக்கோம். இந்த எத்தனையோ அவதாரங்கள் இருக்குது, ஆனால் நம்ம 10 அவதாரம் மட்டும் சொல்கிறோம். அந்த அவதாரங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால என்னவோ தெரியல அவதாரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் இருக்கிறான்னு சொல்லிட்டு எல்லா பிரபஞ்சத்துக்கும் அவரே ஆதாரமாக, அவரே தாங்கி நிற்கிறார். ஈஸ்வரனுடைய லட்சணம் என்று சொல்கிறது சர்வ ஆதாரம் ஈஸ்வரா. எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக ஈஸ்வரன் இருக்கிறார் என்று சாஸ்திரம் சொல்கிறது. அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறார். அதே போல இந்த ஈஸ்வரனுக்கு அப்பால் எந்த சக்தியும் இல்லை என்பதால் இந்த ஈஸ்வரனை சர்வ சக்திமான் அப்படின்னு அனைத்து சக்திகளும் கொண்டவர் ஈஸ்வரன். இவைகள் எல்லாம் ஈஸ்வரனுடைய விளக்கம். ஆக நம்ம கோயிலுக்கு போனோம்னா ஜெகத்துக்கு காரணமாக இருக்கிறார், சர்வ சக்திமான் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ சொல்ல போகிறாரு. இதை மனதில் வைத்து கொண்டு தான் நம்ம கோவிலில் போய் சாமி கும்பிட்றதோ வீட்டில் சாமி கும்பிட்றதோ இதாக இருக்கும். ஸோ இந்த ஸ்லோகத்துடன் ஈஸ்வரனுடைய சொரூபத்தை முடிக்க போகிறாரு. அதனால் இங்கு அவருடைய லட்சணம் பார்க்கும்போது ஈஸ்வரனுடைய லட்சணம் நம்முடைய எல்லா கர்மத்துக்கும் தகுந்த பலனை அளிப்பவர் கர்மதாதா அப்படின்னு சொல்கிறோம். நான் ஈஸ்வரன் சொல்லும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், கீழான பிரகிருதி மேலான பிரகிருதி ரெண்டும் சேர்ந்தது. அதாவது பரம்பொருள் ப்ளஸ் மாயை சேர்ந்தது. ஏன்னா நம்ம பியூர் ஆத்மா, பியூர் பரம்பொருளுக்கு கர்த்தத்துவம் கிடையாது, பௌத்தத்துவம் கிடையாது. நம்ம 2வது அத்தியாயத்திலே பார்த்துட்டோம். அதனால் இந்த ஈஸ்வரன் அப்படின்ற கலப்படம் அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. அந்த கலப்படத்துலேருந்து தான் எல்லாம் வந்தது. ஸோ ஈஸ்வரன் நம்முடைய கர்ம பலதாதா. நம்முடைய அதாவது அவரவர்கள் செய்கின்ற கர்மத்துக்கேற்ற அவர் பலன் தருவார். அப்புறம் சர்வஜன், அனைத்தும் அறிந்தவர். அப்படிப்பட்ட ஈஸ்வரனை நாம் அந்த ஈஸ்வரனுடைய லட்சணத்தோடு விலட்சணத்தினுடைய விளக்கத்தோடு நாம் இறைவனை வழிபட வேண்டும். உதாரணமாக சொல்கிறேன், எத்தனை லட்சணங்கள் பார்த்தோன்னு சொன்னார். ஜெகத் காரணம், சர்வ வியாபியாக இருக்கிறார், விபுவாக இருக்கிறார், விதவிதமாக இருக்கிறார், சர்வ ஆதாரமாக இருக்கிறார், சர்வ சக்திமானாக இருக்கிறார், கர்ம பல தாதாவாக இருக்கிறார், சர்வஜனாக இருக்கிறார். ஆக எல்லாமே ஈஸ்வரனுடைய சுரூபம், ஈஸ்வரனுடைய லட்சணம்.
இங்கு பகவான் சொல்கிறார், நானே இந்த உலகத்திற்கு காரணமாக இருக்கிறேன். என்னிடத்தில் 2 பிரகிருதிகள் இருக்கிறது. ஒன்று பராபிரகிருதி, ஒன்று அபராபிரகிருதி. இந்த 2ம் சேர்ந்தது தான் இந்த யோனி, இந்த உலகத்திற்கு காரணமாக இருக்கிறது. எனக்கு வேறாக எதுவும் கிடையாது என்று நானே எல்லாமாக இந்த உலகம் முழுவதும் வியாபித்து இருக்கிறேன் என்று பகவான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். இதோட இந்த ஸ்லோகத்தை இன்றைக்கி முடிச்சிடுறேன். இன்னும் இதோடைய உதாரணம் நான் அடுத்த ஸ்லோகத்தை சொல்கிறேன். ஏன்னா இந்த மீட்டிங்னால என்னால் சரியாக இன்னும் ப்ரிப்பேர் பண்ண முடியல. இன்னும் 2-3 உதாரணத்தோடு நான் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். இன்னொரு விஷயம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 21ஆம் தேதி குரு பூர்ணிமா வருகின்ற நாள். பொதுவாக நம்முடைய சனாதன தர்மத்தில் குரு வழிபாடு மிக முக்கியமானது. அதனால் அது சம்பந்தமாகவும் சில விஷயங்கள் நம்ம அடுத்த சனிக்கிழமை வகுப்பில் நம்ம சந்திப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தட்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.